ஓம் சாந்தி. நல்லவரா இருந்தும் ஏன் சிலருக்கு துன்பம் வருது? சில பேர் தப்பு பண்ணியிருந்தாலும் ஏன் சந்தோஷமா வாழ்றாங்க? இது கடவுளோட பாரபட்சமா இல்ல நமக்கு தெரியாத ஒரு ஆன்மீக சட்டமா? இன்னைக்கு நாம பேச போற இந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாத்திடும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில ஒவ்வொரு நாளும் உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய 3 கேள்விகளையும் ஷேர் பண்ணிக்கிறேன். நண்பர்களே, பொதுவா நாம கர்மம் அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? நாம செய்யக்கூடிய செயல்னு நினைக்கிறோம். ஆனா ராஜயோக ஞானம் சொல்றது அதை விட ஆழமானது. கர்மம் அப்படின்னா நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல், அதுக்கும் முன்னாடி உங்க மனசுல தோன்றக்கூடிய ஒவ்வொரு எண்ணம் கூட தான். ஒரு எண்ணம், ஒரு வார்த்தை, ஒரு செயல், இந்த 3மே சேர்ந்து உருவாகக்கூடிய அதிர்வலை தான் கர்மம். வெளியில யாருக்குமே தெரியாம ஒரு நிமிஷம் நீங்க ஒருத்தரை வெறுத்தாலும் அது கூட கர்மமா பதிவாயிடுது. ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே மறையறது இல்ல, எல்லாமே ஆத்மாவின் பதிவுல சேர்ந்துட்டு தான் இருக்கு. நாம உடல் இல்லை, நாம அழிவற்ற ஆத்மா. உடல் பிறக்குது இறக்குது, ஆனா ஆத்மா ஒருபோதும் அழியாது, இறக்காது. ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு போறப்போ நம்மளுடைய பணம் வராது, உறவுகள் வராது, பதவி வராது. ஆனா 2 விஷயம் மட்டும் நம்ம கூடவே வரும். ஒன்று சம்ஸ்காரம், இன்னொன்று கர்ம கணக்கு. அதனாலதான் சில குழந்தைங்க பிறந்த நாள்ல இருந்து அமைதியா இருப்பாங்க, சிலர் கோவமா இருப்பாங்க, சிலருக்கு காரணமே இல்லாம சில திறமைகள் இருக்கும். அது இந்த பிறவியினுடைய தொடக்கம் இல்லை, முந்தைய கர்மத்தினுடைய தொடர்ச்சி. பல பேர் சொல்லுவாங்க, கடவுள் என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு. ஆனா ராஜயோக ஞானம் என்ன சொல்றாங்க தெரியுமா? பரமாத்மா தண்டிக்கிறது கிடையாது, அவர் கர்ம பலனை கொடுக்கறதும் கிடையாது. அவர் என்ன செய்யறாரு? ஞானத்தை கொடுக்கிறாரு, வழிகாட்டுறாரு, ஒளி கொடுக்கிறாரு. ஆனா கர்மத்தின் சட்டம் தானாவே செயல்படுது. நீங்க மாம்பழ விதைய விதைச்சிங்கன்னா தேங்காய் மரம் வருமா? இல்ல. அதே மாதிரி கோபத்தை விதைச்சா அமைதியை அறுவடை செய்ய முடியாது. அன்பை விதைச்சா ஒரு நாள் அன்பை திரும்பி வரும். இது யாருடைய விருப்பமும் இல்லை, இது ஆன்மீக இயற்கையினுடைய விதி. இப்போ கர்மத்தின் 3 நிலைகளை பார்க்கலாம். முதல் சுபகர்மம், அதாவது தூய எண்ணம், இனிய வார்த்தை, மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய செயல். இது ஆத்மாவின் சக்தியை அதிகரிக்குது. அமைதி, மரியாதை, மகிழ்ச்சி, ஒத்துழைப்பு, இது எல்லாமே சுபகர்மத்தினுடைய பலன்களா இருக்கு. 2வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விகர்மம். விகர்மம் அப்படின்னா கோபம், பொறாமை, அகங்காரம், பேராசை, தேக உணர்வு, இவற்றிலிருந்து செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு செயலும் துக்கத்தின் விதையை விதைக்கிறது. வெளியில வெற்றி கிடைச்சாலும் உள்ள அமைதி இருக்காது. இதுதான் விகர்மம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 3வது அகர்மம். இது மிகப்பெரிய ரகசியம். நான் ஆத்மா, செய்பவர் பாபா, நான் ஒரு கருவி. இந்த நினைவோட செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு கர்மமும் புதிய கர்ம பந்தனத்தை உருவாக்காது, மாறாக பழைய கர்ம கணக்குகளையும் லேசாக்கிடும். இதுதான் யோக யுக்த கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே செயல 2 பேர் செய்யலாம். ஒருவர் உதவுறாங்க புகழ் பெறதுக்காக, இன்னொருத்தர் உதவி பண்றாங்க அன்புனால. செயல் ஒண்ணுதான், ஆனா கர்ம பலன் ஒண்ணு கிடையாது. ஏன்னா கர்மத்தை விட கர்மத்தின் பின்னால் இருக்கக்கூடிய உணர்வு தான் முக்கியம். எண்ணம் அப்படின்றது ஒரு விதை மாதிரி, அது சம்ஸ்காரம் ஆகுது, அப்புறம் பழக்கம் ஆயிடுது, கடைசியில அதே நம்மளுடைய விதியா மாறுது. விதியை மாத்தணுமா? முதல்ல எண்ணத்தை மாத்துங்க. இன்னிலிருந்து ஒவ்வொரு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே இந்த 3 கேள்வியை கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட், என்னுடைய எண்ணங்கள் இன்னைக்கு தூய்மையா இருந்துச்சா அப்படின்னு கேட்கணும். 2வது, என் வார்த்தைகள் யாருக்காவது அமைதியையும் சக்தியையும் கொடுத்துச்சான்னு கேட்கணும். 3வது, என் செயல்கள் பரமாத்மாவை மகிழ்விக்கக்கூடிய வகையில இருந்ததா? இந்த 3 கேள்விகளுக்கும் மனதார ஆம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் அன்னைக்கு உங்க விதி மாற ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். கர்மம் அப்படின்றது தண்டனை இல்லைங்க, கர்மம் அப்படின்றது நம்மளுடைய ஆத்மாவின் ஆழமான பயணம். ஓம் சாந்தி.